Hi, I'm ROCKY Raki. வேர்ல்டில் இப்போ இருக்கிற சிட்டிங்களை பார்த்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்க, இந்த கட்டடங்கள்லாம் எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதாவது உதாரணத்தை எடுத்திங்கன்னா வாஷிங்டன், நியூயார்க், பெய்ஜிங், டோக்கியோ, மும்பை சிட்டி, டெல்லி இந்த மாதிரியான சிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பயங்கர ஸ்ட்ரக்சரில் உருவாக்கப்பட்ட சிட்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். ஆனால் பழங்காலத்தில் இதை விட பயங்கரமான ஸ்ட்ரக்சரில் அவங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி அப்போ வாழ்ந்த மக்கள் வந்து பெரிய பெரிய சிட்டிகளை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த சிட்டிகள் வந்து இப்போ இல்லாமல் மண்ணுக்குள்ளே, அதாவது கடலுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. சமீபத்திய ஆராய்ச்சியில் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட 5 பிரம்மாண்டமான கடலுக்குள்ளார இருக்கிற நகரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துவாரகான்றது இந்தியாவில் குஜராத்தில் இருக்கிற ஒரு சிட்டி. இந்த சிட்டி எப்படி ஏன் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத்தில் கண்ணனும் பலராமனும், அதாவது கிருஷ்ணனும் பலராமனும் சேர்ந்து ஆட்சி செய்த பகுதி தான் இந்த துவாரகா. இந்த துவாரகா வந்து எப்படி கடலுக்குள்ளே அழிஞ்சிச்சு அப்படின்றதுக்கான ஒரு வரலாறு இருக்குது. அதாவது ஒரு ஸ்டோரி இருக்குது, மகாபாரதப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது. மகாபாரதத்தில் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் போர் நடந்திருக்கும். அதில் கௌரவர்கள் வந்து 100 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. பீமனால் 100 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. கௌரவரோட தாய் வந்து காந்தாரி என்ன பண்ணுறாங்கன்னா, தம் மக்களை வந்து பறிகொடுத்த கோபத்தில் இந்த போருக்கு காரணம் யார்? கிருஷ்ணன் தான் சூழ்ச்சி பண்ணி என்னுடைய 100 புதல்வர்களையும் சாகடிச்சிட்டான் அப்படின்னு காந்தாரி நினச்சிக்கிட்டு, ஏன்னா கௌரவர்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. கிருஷ்ணன் பண்ண சூழ்ச்சினால தான் கௌரவர்கள்னு தோத்தாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால காந்தாரி கோவப்பட்டு, என் மக்கள், அதாவது என்னுடைய பிள்ளைகள் 100 பேர் வந்து எப்படி என் கண்ணு முன்னாடி இறந்தாங்களோ அதே மாதிரி உன்னுடைய மக்கள், நீ ஆட்சி செய்கிற துவாரகா மக்கள் வந்து பஞ்சத்துலேயும் பட்டினிலையும் செத்து ஒரு கடல்கோளால் அந்த துவாரகா சிட்டியே கடலுக்குள்ளே மூழ்கும் அப்படின்னு காந்தாரி ஒரு சாபம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த சிட்டி, துவாரகா சிட்டி கடலுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டுருச்சு. இப்போ சமீபத்திய ஆராய்ச்சியில் 131 அடிக்கு கீழே, அதாவது குஜராத் பகுதியில் 131 அடிக்கு கீழே ஒரு ஆய்வு நடத்தக்குள்ள அந்த துவாரகா சிட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிட்டியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கட்டிடங்கள், அங்கே இருக்கிற அந்த கோட்டைகள் கட்டிடங்கள் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு கூட கட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய கட்டிடங்கள், ஆராய்ச்சியாளர்களே வந்து வியக்கிற மாதிரியான கட்டிடங்களும் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லை, சிட்டியோட ஸ்ட்ரக்சரும் அப்படி இருக்குதான். அவ்வளோ ஃபேமஸான ஒரு நகரம் வந்து இப்போ கடலுக்குள்ளே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது போர்ட் ராயல். இந்த போர்ட் ராயல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜமைக்காவில் இருக்குது. இந்த ஜமைக்காவில் இருக்கிற போர்ட் ராயலில் தான் கடல் கொள்ளையர்கள்லாம் வந்து ஒரு இடத்துல சந்திக்கிற இடம் பார்த்திங்கன்னா இதுதான். 17ஆம் நூற்றாண்டில் கடல் கொள்ளையர்கள்லாம் ஒவ்வொரு பகுதியில், அதாவது எங்கே அவங்களுக்கு பிடிக்குதோ அங்கங்கே அவங்க கொள்ளையடிச்சிட்டு அந்த கொள்ளையடிச்ச பொருட்கள்லாம் வந்து எங்கே வந்து மறைச்சி வைக்கிறது, எங்கே அவங்க வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ராயலில் தான் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடற்கொள்ளையரில் ஃபேமஸாக பேசப்படுற ஒரு கடற்கொள்ளையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், பிளாக் பேர்ட் அப்படின்ற ஒரு கடற்கொள்ளையர் தான் ஃபேமஸாக பேசுவான். ஏன்னா அவன் தான் பெரிய கடல் கொள்ளையர். 17ஆம் நூற்றாண்டில் உலகத்திலேயே உலக கடல் எல்லாத்தையும் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சுருந்தான். அவன் பெரிய கடல் கொள்ளையர். அந்த கடல் கொள்ளையரின் தலைமையில் தான் இந்த கடற்கொள்ளையர்கள்லாம் இந்த சிட்டிக்குள்ளே வந்து மீட் பண்ணுவாங்க. இந்த சிட்டி எப்படி அழிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, 1692 ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வருது, நிலநடுக்கம் வருது. அந்த நிலநடுக்கத்தில் இந்த சிட்டி கடலுக்குள்ளே போயிடுது. ஆனால் இந்த சிட்டி வந்து இப்போ இருந்திருந்தா கண்டிப்பாக அது வந்து ஒரு நக்சலைட் ஏரியாவோ அல்லது ஒரு தீவிரவாதிகள் வந்து அங்கே சந்திக்கிற தீவிரவாதிகளோட கூடாரமாக இருந்திருக்கும். அந்த சிட்டி இப்போ இருந்திருந்தால் உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருக்கும். அப்படி வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸாக கடல் கொள்ளையரால் ஆளப்பட்ட ஒரு சிட்டி கடலுக்குள்ளே இருக்குது. இது சமீபத்தில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மூணாவது யோனகுனிஜிமா பிரமிடு. இந்த பிரமிடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிரமிடு எல்லாமே நிலத்துக்கு மேலே இருக்குது. இதை மனிதன் கட்டினானா, ஏலியன் கட்டினாங்களா, இல்லை மனிதர்களை வச்சு கட்டியிருந்தா எப்படி கட்டியிருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ஆச்சரியத்தில் இருக்கும்போது, அதே மாதிரியான பிரமிடு கடலுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு இப்போ இருக்குது. அதுதான் யோனகுனி ஜிம்மாவோட பிரமிடு. இது வந்து கிமு 10,000 கட்டப்பட்டது. கிமு 10,000 மனிதர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட பனிக்காலம். அப்போ பனிகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பனிகள் இருக்கக்குள்ள மனிதர்களோட வாழ்கிறதுக்கான சூழல் வந்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அதனால் ரொம்ப கம்மியாக மனிதர்கள் இருந்தாங்க. அந்த ரொம்ப கம்மியான மனிதர்களை வச்சு அவ்வளோ பெரிய பிரமிடை வந்து எப்படி கட்டினாங்க அப்படின்றது சந்தேகம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரமிடை மனிதர்கள் கட்டவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரமிடை கட்டினது யாராக இருக்கும்?
நாலாவது லைன் சிட்டி. லைன் சிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் இருக்குது. இப்போ இருக்கிற சைனாவில் பெரிய பெரிய சிட்டிகள் இப்போ இருக்குது. சைனாவில் இருக்கிற சிட்டிகள்லேயே இதுதான் பெரிய சிட்டி. அதுக்கு பேர் தான் லைன் சிட்டி. இந்த லைன் சிட்டி 14,000 வருஷத்துக்கு முன்னாடி ஹான் வம்சத்தோட மன்னர், ஹான் வம்சத்தில் ஒரு சிறந்த மன்னராக அறியப்படுற ஒரு மன்னர் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. ஆனால் யார் வந்து இந்த நகரை உருவாக்குனாங்க, நிர்மாணிச்சாங்க அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் ஹான் வம்சத்தை சார்ந்தவங்க தான் கட்டினாங்க, நிர்மாணிச்சாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் முன்னாடி இருக்குது. இது எவ்வளோ பெரிய சிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபுட்பால் கிரவுண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்து 62 ஃபுட்பால் ஸ்டேடியத்தை சேர்த்தோம்னா எவ்வளோ பெருசு வருமோ அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு நகரம் தான் இந்த லைன் சிட்டி. இந்த லைன் சிட்டின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கட்டிடத்துலையும், ஒவ்வொரு அரண்மனையில் ஒவ்வொரு தூண்லையும் எல்லா இடத்துலையும் சிங்கத்தோட உருவம் வந்து சிலையாக வந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த நகரத்துக்குள்ளே உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் அந்த நகரத்துக்குள்ளே நீங்கள் எங்கே நடந்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் சிங்கத்தோட உருவம் வந்து பார்க்காம நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ சிங்கத்தோட உருவம் வைக்கப்படுறதுனால இதுக்கு பேர் லைன் சிட்டி அப்படின்னு வந்துச்சு. இவ்வளோ பெரிய நகரம் வந்து இப்போ பூமிக்கு மேலே இருந்தால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஆனால் அது பூமிக்கு மேலே இல்லை, கடலுக்கு உள்ளார இருக்குது. சைனாவில் இருக்கிற நகரங்கள்லேயே மிகப்பெரிய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைன் சிட்டி தான். அந்த லைன் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்குது. சப்போஸ் கடலுக்கு மேலே அந்த சிட்டி வந்து இருந்திருந்தா சீனாவோட தலைநகர் பெய்ஜிங்காக இருக்காது, அது லைன் சிட்டியாக தான் இருந்திருக்கும். அஞ்சாவது பாவ்லோ பேத்ரி. பாவ்லோ பேத்ரின்றது பண்டைய கிரேக்கத்தில் இருந்த ஒரு நகரம். இந்த நகரம் ஏன் வந்து ஃபேமஸாக இப்போ பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய கிரேக்கத்தோட நாகரிகத்தில் அந்த கிரேக்க நாகரிகம் இருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக கிடைச்சிருக்கிற ஒரு நகரம் தான் இந்த பாவ்லோ பேத்ரி. இந்த பாவ்லோ பேத்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சு பேர் தான். இந்த நகரத்தை யார் உருவாக்குனாங்க, யார் வந்து நிர்மாணிச்சாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியல. என்ன பேருன்னு கூட இந்த நகரத்துக்கு தெரியல. அதுக்கான எந்த ஒரு அடையாளமும் அங்கே இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அதனால இவங்களாவே ஒரு பேர் வைக்கிறாங்க, அதுதான் பாவ்லோ பேத்ரி அப்படின்ற பேர். இந்த நகரத்தை யார் நிர்மாணிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினோவான் வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னர் தான் நிர்மாணிச்சாங்க அப்படின்ட்டு பேசப்படுது. ஆனால் அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. மினோவான் வம்சம் ஏன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணப்படுதுன்னா, பண்டைய கிரேக்கத்தை ஆட்சி செய்த மன்னர்களில் மினோவான் வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் தான் ரொம்ப ஃபேமஸாக பெரிய வம்சமாக இருந்தாங்க. அதனால இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நகரத்தை வந்து மினோவான் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் நிறுவ முடியும் அப்படின்ட்டு அவங்க தான் நிரூபிப்பாங்க அப்படின்ட்டு அது பேசப்படுது. ஆனால் இந்த நகரை நிர்மாணிச்சவங்க இவங்க தான் அப்படின்ட்டு இந்த நகரை வந்து நிர்மாணித்து இந்த பேரை தான் வச்சாங்க அப்படின்ட்டு அதனுடைய பேரும் நிர்மாணிச்சவங்களோட பேரும் நகரத்தோட பேரும் நிர்மாணிச்சவங்களோட பேருமே இதில் எந்த ஒரு எவிடன்ஸ்லையும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பண்டைய கிரேக்கம் அப்படின்ற ஒரு நாடு இருந்ததுக்கான மிகப்பெரிய ஒரு அடையாளமாக கிடைச்சிருக்கிற ஒரு நகரம் தான் இந்த பாவ்லோ பேத்ரி அப்படின்ற ஒரு நகரம். இதை வந்து தவிர்த்து பேசவே முடியாது. ஏன்னா பண்டைய கிரேக்கம் நம்ம உலக நாடுகளில் பல நாகரிகங்கள் இருந்தாலும் பண்டைய நாகரிகம் கிரேக்க நாகரிகமாக தான் பேசப்படுது. பல ஆர்டிகல் இருக்குது, அதுக்கு பல தியரிகள் இருக்குது. அந்த தியரி வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரியான கிடைச்ச ஒரு நகரம் தான் இந்த பாவ்லோ பேத்ரி. அதனால ரொம்ப 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 முக்கியமான ஒரு சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவ்லோ பேத்ரி. அந்த பாவ்லோ பேத்ரி இப்போ பூமிக்கு மேலே இல்லை, தண்ணிக்கு உள்ளே இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்த்த 5 நகரங்களில் ஒருவேளை நீங்கள் குடியேறி வசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த நகரில் வந்து வசிப்பீங்க, ஏன் எதனால் அந்த நகரில் போய் நீங்கள் வசிப்பீங்க அப்படின்ற காரணங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.